கன்ஃபார்மாக வந்துருமா சார்? ஓகே சார். ஓகே சார், செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் சார். ஓகே சார். என்ன பங்கு வாயெல்லாம் பல்லா இருக்கு, என்ன மேட்ரு? ஒரு 10,000 ரூபாய்க்கு 2 நாளா படாத பாடுபட்டுட்டா. இப்போ 3 லட்ச ரூபா வரப்போகுதுடா. சூப்பரா. பஜாஜ்ல ரெகுலரா இஎம்ஐ கட்டிட்டு இருந்தேனா, அதனால எனக்கு ஏதோ பர்சனல் லோன் ஆஃபர் பண்ணியிருக்காங்களாம். 10,000 ரூபா போக மிச்சம் 2,90,000 என்ன பண்ணணும்னே தெரியலடா. மாப்பிள்ள எனக்கு ஒரு 10,000 ரூபா மட்டும் தேவைப்படுதியா? ஏடா ஊருக்கெல்லாம் என்னன்னாலும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், உனக்கு தரமாட்டேனா 10,000 வீடு, நான் 2,80,000 கணக்கு வச்சுக்கிறேன். இப்போ என்னன்னா கேடிஎம் பைக் வாங்கன்னு ரொம்ப நாள் ஆசை பார்த்துக்க. இப்போ பைக் வாங்கலாமா? பைக் வாங்கினா 2 பேர் தான் போக முடியும். நம்ம பசங்க கேங்கில் வேற 5 பேர் இருக்கோமா, அது வாங்கலாமா? இல்லை கியால வந்து புதுசாக சூப்பராக கார்லாம் போடுறாங்க, டவுன் பேமெண்ட்டை மட்டும் கட்டி விட்டுட்டு காரை வாங்கி போடலாமான்னு யோசிக்கிறேன். காசும் கீசும் தடனா வந்துருதுன்னு தான் என்ன பண்ணணும்னு தெரிலடா மாப்பிள்ள. இது மறுபடியும் கூப்பிட்றாங்க போல. இந்த ஒரு நிமிஷம் செக் பண்ணுறேன்டாப்ல, என்னன்னு கேட்டுருவான். ஹலோ. சார் 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 இப்போ தான் சொன்னீங்க சார். சார் ஓகே இருந்தால் தானே சார் கால் பண்ணியிருப்பீங்க சார். நிறைய கமிட்மெண்ட் வச்சுருக்கேன் சார் அதை வச்சு. சார் சார் என்னையாச்சு பங்கு? லோன் சாங்ஷன் ஆகாதாம்டா. இல்லை ஏன்டா? சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கான். 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலடா. 10,000 ரூபாய்க்கு வைக்கல நீ கேடிஎம் பைக்ல போற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்க நாயே. இதுல கியா வண்டி வாங்க போறாரா? இதுல எங்களையும் சுத்தி ஊரை போடா. உன்கிட்ட வந்து நின்னேன் பாரு, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு.